அப்பன் முருகன் கோவிலுக்கு போனால் என்ன வாங்கிட்டு போனால் முருகனுக்கு பிடிக்கும்? பூ வாங்கிட்டு போனால் பிடிக்குமா? பழம் வாங்கிட்டு போனால் பிடிக்குமா? பட்டு வேஷ்டி வாங்கிட்டு போனால் பிடிக்குமா? நம்ம என்ன வாங்கிட்டு போனால் அப்பன் முருகன் மனம் இறங்கி நம்ம வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, முருகனை நினச்சி நீங்கள் ஒன்றே ஒன்று செஞ்சால் போதும், முருகன் மனம் இறங்கி உங்களுக்கு காட்சியும் கொடுப்பாரு, நீங்கள் கேட்டதையும் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு கேட்குறீங்களா? அருணகிரிநாதர் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கே தெரியும். முருகனை நினச்சி தினமும் ஒரு பாட்டு படித்தார். அதுவும் அவரே எழுதி படித்தார். அப்படி படித்த அவருக்கு முருகன் காட்சி கொடுத்தாரு. அதனால் நாமளும் முருகனை நினச்சி ஒரு பாட்டு படிக்கணும். அது ராகமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படினாலும் படிக்கலாம். கண்ணீர் தழும்ப, திருப்புகழோ, கந்தர் சஷ்டி கவசமோ, கந்தர் அனுபதியோ, இல்லை நீங்களே ஏதாவது ஒரு பாட்டை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பாரு, சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு, உங்களுக்கு காட்சியும் கொடுப்பாரு. படித்து பாருங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்கள் வரும். அதை நீங்களே உணர்வீங்க.